ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது டாபிக் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஈஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து கோதுமை மாவு தேன் வச்சு நம்ம வந்து ஒரு ஈஸ்ட் வந்து வீட்டிலே ஹோம்மேட் ஈஸ்ட் வந்து வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து எல்லாத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே டைமில் ரெண்டே பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஈஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து யார் வீட்லேயுமே இல்லாத பொருள் கிடையாது, எல்லா வீட்லேயுமே இருக்கிற ஒரு பொருள் தான். அதே டைமில் இந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம செய்ய போகிற ப்ரெட்டாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், பன்னாக இருக்கட்டும், நம்ம நான் பண்ணுவோம் இதை வச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி, அதில் வந்து அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுறதோ இல்லை வந்து ஸ்மெல் வரதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ரொம்ப ஹெல்த்தியான ஈஸ்ட் தான் இது. ஸோ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பண்ணி விடுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி. நான் வந்து தேங்காய் உடைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தேங்காய்ங்கிறதுனால தண்ணி இவ்வளோ இருக்குது. ஸோ வந்து தேங்காய் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. வழக்கம் போல் சர்க்கரை போட்டால் தான் வந்து ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அதனால சர்க்கரை நம்ம வந்து இது வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் இந்த கரண்டியோட அளவு. நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன்னால இந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்னைக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை பார்த்தீங்கன்னா தானாக கரைஞ்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஈஸ்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 12 மணி நேரம், இப்போ வந்து நைட்டு நீங்கள் வச்சிங்கன்னா காலையில் ப்ரெட் பண்ணுற டைம் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. தண்ணியில் வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியாது. ஆனால் நீங்கள் மாவு நீங்கள் பிசைவீங்கல்ல, பிசைகிறப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து மூடி போட்டு 2 மணி நேரம் வழக்கமாக நம்ம வைப்போம்ல, அதே மாதிரி 2 மணி நேரம் வச்சுருங்க. நம்ம ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி அந்த அளவுக்கு உப்பி நல்லா புளிச்சு வந்திருக்கும். தேங்காய் வந்து வீட்டில் நம்ம டெய்லியும் கூட யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த தேங்காய் உடைக்கிறப்போ அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் தண்ணியை இப்படி மட்டும் இல்லைங்க, தேங்காய் தண்ணியை ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு மூடி நம்ம கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருங்க. நீங்கள் ஆப்பம் பண்ணும்போது, தோசை பண்ணும்போதெல்லாம் அதை கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா உப்பி வரும். அப்படி வைக்கிற தேங்காய் தண்ணியில் வந்து சர்க்கரை எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து இதை அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பாட்டிலில் தேங்காய் உடைக்கும் போதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்து ஆப்பம் செய்யும்போது ஆப்பத்துக்கு சோடா தூளுக்கு பதிலாக இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி செய்வாங்க. சூப்பரான மற்றும் ஈஸியான ஒரு வழி தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிமேல் ஈஸ்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.